சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. ஜம்மு காஷ்மீரில் முக்கியமான உள்கட்டமைப்பு வசதிகளை பாதுகாப்பதற்காக 4000 முன்னாள் ராணுவ வீரர்களை பணியமர்த்த ஜம்மு காஷ்மீர் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் உள்ள மின் நிலையங்கள், பாலங்கள், முக்கியமான அரசு அலுவலகங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட 4000 முன்னாள் ராணுவ வீரர்களில் 435 பேர் உரிமம் பெற்ற தனிப்பட்ட ஆயுதங்களை வைத்துள்ளனர். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தேவைப்படும் சீருடைகள் மற்றும் அடிப்படை உபகரணங்கள் சைனிக் நல வாரியம் மூலம் வழங்கப்படும் நிலையில் சீரான முறையில் செயல்பட அவர்களுக்கு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உள்ளூர் காவல்துறையுடன் இணைந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு உதவ சுமார் 2500 முன்னாள் ராணுவ வீரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தனர். முன்னதாக பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் விமான நிலையத்தை பயங்கரவாதிகள் தாக்கக்கூடும் என்பதால் NSG கமாண்டோக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.